ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் இன்றைக்கி 6 விதமான ரெசிபி பார்க்க போகிறோம். அதில் முதல் ரெசிப்பியாக தேங்காய் கொழுக்கட்டை செய்ய போகிறோம். நான் ரேஷன் பச்சரிசி எடுத்திருக்கேன். அதை நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கிட்டேன். ஊறின அரிசியை நல்லா வடிச்சிட்டு ஒரு வெள்ளை துணியில் நல்லா உலர வச்சுக்கிட்டேன். தண்ணியெல்லாம் வடிஞ்சதும் மிக்சி ஜாரில் போட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அரைச்ச பச்சரிசி மாவில் நான் வெறும் தேங்காய் தான் சேர்க்க போகிறேன். ஒரு படி அரிசி மாவுக்கு 4 தேங்காய் சேர்த்து நல்லா பூ மாதிரி துருவி அதை நல்லா பிசைஞ்சிக்கிட்டேன். பிசைஞ்ச மாவை இந்த மாதிரி ஒரு புடி பிடிச்சிங்கன்னா இந்த மாதிரி அழுத்தம் வரும். அதை ஆவியில் ஒரு 20 நிமிஷம் வேக வச்சு எடுத்தால் தேங்காய் கொழுக்கட்டை தயார். செஞ்சு பாருங்கள். அடுத்த ரெசிபி பொட்டுக்கடலை மாவு உருண்டை. இது சாப்பிட டேஸ்டியாக இருக்கும். நான் தேவையான அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்து வெறும் வாணலில் இந்த மாதிரி 1 ஸ்பூன் நெய் விட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். பொட்டுக்கடலை வறுபட்டதும் கரண்டியால் தூக்கி கொட்டுனிங்கன்னா சவுண்டு வரும். இதுதான் பதம். இப்போ அடுப்பை நிறுத்திட்டு நல்லா ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணிக்கலாம். சளிக்கெல்லாம் தேவையில்லை, நம்ம தேவையான அளவுக்கு பவுடர் பண்ணாலே போதும். நான் சீனி எடுத்திருக்கேன். உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி சீனி எடுத்து நல்லா பவுடர் பண்ணிவிட்டு அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்து நல்லா கிளறிக்கங்க, சீனியையும் பொட்டுக்கடலை மாவையும். இப்போது நான் பாதி அளவுக்கு டால்டா பாதி அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா உருக்கி வச்சுருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி நுணுக்கி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் ஒரு அகலமான பாத்திரத்தில். இப்போது உருக்கின நெய்யை ஊற்றி நல்லா இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்திங்கன்னா பொட்டுக்கடலை மாவு உருண்டை சூப்பராக தயாராகிடும். செஞ்சு பாருங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த ரெசிபி சுழியன் உருண்டை. இது தீபாவளிக்கு இந்த மாதிரி சீசனில் நம்ம செய்வோம். தேவையான அளவுக்கு தேங்காய் பூ, கடலைப்பருப்பை வேக வச்சுட்டு நல்லா தண்ணியை வடிச்சிட்டு மிக்ஸி ஜாரில் பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் வெல்லம், சீனி எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் சீனி சேர்த்துக்கிறேன். சீனியையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக உப்பு, அதாவது 2 பிஞ்ச் அளவுக்கு சேர்த்தா போதும். 1 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு எந்த சைஸுக்கு பால் உருண்டை தேவையோ அந்த சைஸுக்கு உருண்டை பிடிச்சி ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கோங்க. சட்டுன்னு செய்யக்கூடிய இந்த ஸ்வீட் ரெசிபி சூப்பராக இருக்கும். அடிக்கடி செஞ்சு சாப்பிட்லாம். சாப்பிட சாப்பிட திகட்டாத ஒரு ஸ்வீட் ரெசிபி இது. உருண்டை பிடிச்சி பிளேட்டில் வச்சுக்கோங்க. இப்போ மைதா, அரிசி மாவு, தண்ணி, உப்பு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும் தோசை மாவு பதத்தில். இப்போ உருட்டி வச்சுருக்கிற பாலை எடுத்து ஒரு 5-6 போட்டு மாவில் நல்லா முக்கி எடுத்துட்டு எண்ணெயை சூடாக்கிட்டு இந்த மாதிரி எண்ணெயில் பொரிச்சு எடுங்க. அவ்வளோதான், சுழியன் உருண்டை சூப்பராக தயாராகிடுச்சு. இது எல்லாருக்குமே பிடிச்ச ஸ்வீட் ரெசிபி. இது அடிக்கடி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். அடுத்த ரெசிப்பியை பார்க்கலாம். இறால் வடை. தேவையான அளவுக்கு சுத்தம் பண்ணின இறா எடுத்து ஒரு வாணலில் எண்ணெய், உப்பு, மிளகாய்த்தூள் லைட்டாக சேர்த்து நல்லா இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கங்க. லைட்டாக வெந்தால் போதும். ஒரு மிக்ஸி ஜாரில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஒரு பச்சை மிளகாய், 3 வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா அரைச்சதும் இதுக்கு தேவையான அளவுக்கு பொட்டுக்கடலை. 1/4 கிலோ இறான்னா 100 கிராம் பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா துவையல் பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்காங்க. இப்போது அரைச்ச கலவையில் நம்ம வதக்கி வச்சுருக்கிற இறாவை சேர்த்துக்க போகிறோம். இதையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். நம்ம உருட்டுற பக்குவத்துக்கு அரைச்சி எடுத்துக்கணும். அவ்வளோதான், எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது நல்லா பிசைஞ்சு எடுத்துகிட்டு குட்டி குட்டி பாலாக உருட்டி எடுத்துக்கலாம். அதை ஒரு பிளேட்டில் சேர்த்துக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு சட்டு சட்டுன்ட்டு வேக வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது எல்லாத்தையும் உருட்டி வச்சாச்சு. இப்போ ஒரு வாணலில் எண்ணெய் சூடாக்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா தோசைக்கல்லில் எண்ணெய் சேர்த்துட்டு உள்ளங்கையில் வச்சுட்டு மறு கையால் அப்படியே ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி கிடைக்கும். இதை உங்களுக்கு எத்தனை தேவையோ அந்த அளவுக்கு தோசைக்கல்லில் வச்சுட்டு சுற்றிலும் எண்ணெய் ஊற்றி ஒரு பக்கம் சிவந்ததும் மறுபக்கம் திருப்பி போட்டு எடுத்துருங்க. இந்த இறா வடை சாப்பிட டேஸ்டியாக இருக்கும். எல்லா வித சாதத்துக்கும் சூப்பராக இருக்கும். ரசம், தயிர் சாதம், சாம்பார் சாதம், புளியோதரை எல்லா வித சாதத்துக்கும் தொட்டுக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இறா வடை தயாராகிடுச்சு. இந்த மாதிரி இறா வாங்கினீங்கன்னா நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த ரெசிபி முட்டை நூடுல்ஸ். அதை எப்படி செய்யலான்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். ஒரு வாணலில் எண்ணெய் காஞ்சதும் பட்டை, கிராம்பு, நட்சத்திர சோம்பு,
ஏலக்காய் எல்லாத்தையும் பொரிய விட்டுட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதக்கிக்கணும். இதில் நறுக்கிய வெங்காயம், தக்காளி இது எல்லாத்தையும் நல்லா மசிஞ்சு வர்ற மாதிரி வதக்கிட்டு தேவையான அளவுக்கு சிக்கன் மசாலா, கரம் மசாலா, மிளகாய் தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். 5 முட்டை உடச்சி நல்லா கலக்கி வச்சுருக்கேன். அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி பொரியல் பதத்துக்கு வரணும். உப்பு பதம் பார்த்துட்டு சேர்த்துக்காங்க. இந்த மாதிரி வதக்கிட்டு நான் ஏற்கனவே நூடுல்ஸ் நல்லா வேக வச்சு நல்லா உதிர்த்து வச்சுருக்கிறேன். ஆறுனதும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வதக்கும்போது தான் உப்பு காரம்லாம் அந்த நூடுல்ஸில் சேர்ந்து சூப்பராக வரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நூடுல்ஸ் தயாராகிடுச்சு. செஞ்சு பாருங்கள். அடுத்த ரெசிபி என்னன்னு பார்ப்போம். உருளைக்கிழங்கு போண்டா. அதுக்கு 2 உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சுட்டேன். இதை நல்லா மசிச்சிக்க போகிறோம் தோலை உரிச்சிட்டு. போண்டாவுக்கு தேவையான பொருள் நறுக்கிய வெங்காயம், நறுக்கிய கருவேப்பிலை, நறுக்கிய பச்சை மிளகாய், நறுக்கிய முந்திரி இது எல்லாத்தையும் ரெடியாக வச்சுட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா காய வச்சுக்கிறேன். இல்லை நெய்க்கு பதிலாக எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். இதில் நறுக்கிய பச்சை மிளகாவை சேர்த்து லைட்டாக வதக்கிட்டு, ஏன்னா பச்சை மிளகாவை வதக்குனா தான் அந்த காரம் இருக்காது, லைட்டாக இருக்கும். இப்போ முந்திரியை சேர்த்து நல்லா வதக்கிட்டு வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்க வேண்டியது தான். இது கூடவே கருவேப்பிலை சேர்த்து வதக்க வேண்டியது தான். சட்டுன்னு செய்யக்கூடிய இந்த போண்டா சூப்பராக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு சூப்பராக செஞ்சு சாப்பிட்லாம். இப்போ நல்லா வதங்கினதும் நம்ம மசிச்சு வச்சுருக்கிற உருளைக்கிழங்குல தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்க வேண்டியது தான். அவ்வளோதான். இதுக்கு தேவையான அளவுக்கு காரத்தூள் இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆற வச்சுட்டு சின்ன சின்ன பாலாக உருட்டிக்க போகிறோம். நல்லா உருட்டி எடுத்துக்கிட்டு ஒரு பாத்திரத்தில் கடலை மாவு எடுத்துக்கிறேன். கடலை மாவில் உப்பு சேர்த்துக்குவோம். உப்பு சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக பேக்கிங் சோடா, பெருங்காயம், மிளகாய்த்தூள் இதை எல்லாத்தையும் திட்டமாக தண்ணி சேர்த்து தோசை மாவு பதத்தில் பிசைஞ்சிக்கிட்டு ஒவ்வொரு உருண்டையாக இந்த மாதிரி சேர்த்து நல்லா தோய்ச்சி சூடான எண்ணெயில் போட்டு பொன்னிறமாக பொரிக்க வேண்டியது தான். உருளைக்கிழங்கு போண்டா தயாராகிடும். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ, பாய்.